டிசம்பர் 2023. நினைவு நல்லது. எழுதியவர் உதயன் எஸ். பிள்ளை. வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. மூத்த வானொலி தொலைக்காட்சி ஊடகர் பி. விக்னேஸ்வரன் அவர்களின் 50 ஆண்டுகால ஊடகத்துறை அனுபவ பகிர்வாகவும் சுயசரிதமாகவும் படைக்கப்பட்டுள்ள நினைவு நல்லது என்ற நூல் ஒரு வரலாற்று தரவு பெட்டகத்திற்கு நிகரானது. 964 பக்கங்களை கொண்ட இந்நூல் அதன் நிறையில் மட்டுமல்ல, அதன் உள்ளடக்கத்திலும் அதீத கனம் கொண்டது. ஊடகத்துறையை உளமாற துதிப்போருக்கு இப்புத்தகத்தை தொடுகிற பொழுதே ஓர் உபதேச நூலொன்றை தொடுகின்ற உணர்வை கொடுக்கும். தொடர்ந்து படிக்கின்ற போது ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த வானொலி தொலைக்காட்சி ஊடகத்துறையின் பெருமைகள் பற்றியும் அதனால் செதுக்கப்பட்ட விக்னேஸ்வரன் என்ற ஊடக ஆளுமை குறித்தும் வியப்போடு கூடிய மரியாதையை அதிகரிக்கும். இக்கட்டுரை பிரசுரிக்கப்படும் கனடாவை தளமாக கொண்ட தாய் வீடு பத்திரிகையில் 6 ஆண்டுகளாக தொடராக எழுதப்பட்ட தனது ஊடகத்துறை சார்ந்த அனுபவ பகிர்வை ஓர் ஆண்டுகால நூலாக்க பணிகளின் பின்னர் ஒரு தரமிக்க படைப்பாக வாசகர்களுக்கு நூலாசிரியர் வழங்கியுள்ளார். இந்நூல் ஊடகத்துறையை இலட்சியமாக கொண்டவர்கள், ஒளி ஊடகத்துறையை தெரிவு செய்ய நினைப்பவர்கள், ஊடகத்துறையை தொழிற்தரம் மிக்கதாக பேண நினைப்பவர்களுக்கான ஒரு சிறந்த ஆவண தொகுப்பு. குறிப்பாக நிலத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் அரை நூற்றாண்டு கால தமிழ் ஒளிபரப்பு பாரம்பரியம், ஈழத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், ஒரு இனக்குழுமம் சுமந்து நின்ற வலிகள், அந்த வலிகள் பிரசவித்த வேதனைகள், அந்த வேதனைகளின் விளைவுகளால் புலம்பெயர் தேசத்தில் வீறு கொண்டெழுந்த சமூகத்தின் எழுச்சி படிநிலைகள் என்று அனைத்து பக்கங்களையும் நூலாசிரியர் பக்குவமாக பதிந்துள்ளார். இந்நூல் ஊடக கற்கைகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமாகவும் வரலாற்று பொக்கிசமாகவும் விளங்கும் என்றுணர்ந்த காரணத்தினால் அதன் முதலாவது வெளியீட்டை யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடமே பொறுப்படுத்தி நடத்தியுள்ளமை இந்நூலின் பெறுமதியை பறைசாற்றும். மேலும் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடகத்துறை பாட விதானங்களில் ஒன்றாக இந்நூலை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலைப்பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளமை இப்படைப்புக்கு கிடைத்துள்ள அளப்பெரிய அங்கீகாரமாக கொள்ளலாம். மேலும் பி. விக்னேஸ்வரன் அவர்களின் அனுபவ பகிர்வின் நினைவு மீட்டல் என்பது அவர் பாலகனாக இருந்த காலம் முதல் விடலை பெறுவ காலங்களையும் உள்ளடக்கி இருப்பதால் கனவுகளை சுமந்த ஓர் இளைஞனின் ஆளுமை விருத்தியின் வளர்ச்சி படிநிலைகள் குறித்த சரிதம் படிப்போருக்கும் சாதிக்க துடிப்போருக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாக அமையக்கூடிய படிப்பினைகளை உள்ளடக்கியுள்ளது. விக்னேஸ்வரன் அவர்களின் அனுபவ பகிர்வை தனியாக ஊடகத்துறையோடு மட்டும் தொடர்பு படுத்தி மட்டுப்படுத்திவிட முடியாது. தன் வாழ்வின் ஒவ்வொரு அடிகளையும் மிகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் எடுத்து வைத்த அவருடைய தடங்களின் பதிவுகள் நிலத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் வாழுகின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிணைப்பை ஏற்படுத்துவதோடு அவர்கள் கடந்து வந்த வாழ்வியலின் பக்கங்களை உணர்வு ரீதியாக தொட்டும் மீட்டும் செல்கின்றன. அமைப்புசார் கட்டமைப்பு கூடாகவோ அல்லது நிறுவனமயப்பட்ட செயற்திட்டங்களுக்கூடாகவோ கூட இலகுவில் சாத்தியப்படுத்த முடியாத ஒரு இனம் சார்ந்த வரலாற்று ஆவண படைப்பை தன்னுடைய வரலாற்று தடங்களோடு பிணைத்து துல்லியமான தரவுகளோடு கூடியதாக ஒரு தனிநபராக நூலாசிரியர் உருவாக்கியுள்ளார். நூலாசிரியரும் ஒளி ஊடக ஆளுமையுமான பி. விக்னேஸ்வரன் அவர்களின் கீழ் டொரண்டோவை தளமாக கொண்டு இயங்கும் TVI தொலைக்காட்சி மற்றும் CMR பல்கலாச்சார வானொலி ஆகியவற்றில் பணியாற்றியவர் என்ற போதிலும் என்னுள் ஆக்கத்தை விளைவித்த ஊடகத்துறை ஆசான்களில் ஒருவராக அவர் விளங்கிய போதிலும் அவர் பற்றி இதுவரையில் புரிந்து கொள்ளப்படாத பக்கங்களை தனது எழுத்து தூரிகை கொண்டு அழகிய ஓவியமாக காட்சிப்படுத்தியுள்ளார். நூலாசிரியர் தனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் எவ்வாறு தன் வாழ்வை ரசித்துள்ளார், தான் சார்ந்த உலகை எவ்வாறு உற்று நோக்கியுள்ளார், தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடிகளையும் எவ்வாறு அனுபவித்து வாழ்ந்துள்ளார்,
தன் சாதனை படிகளை எவ்வாறு செதுக்கியுள்ளார் என்பதனை இந்நூலின் ஒவ்வொரு அத்தியாயங்களும் வியக்க வைக்கும் வகையில் வெளிப்படுத்தியுள்ளன. தான் தடம் பதித்த ஊடகத்துறையை எந்த அளவுக்கு நூலாசிரியர் நேசித்திருக்கிறார் என்பதையும், எந்த அளவுக்கு அதனை தனது சுவாசமாக கொண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் தனது வாழ்வை சாட்சியமாக கொண்டு தன் எழுத்துக்களால் நம்முன் சமர்ப்பித்துள்ளார். மேலும் ஊடகத்துறை வாழ்வு என்பது எவ்வளவு அர்ப்பணிப்பு மிக்கது என்பதையும், அதனூடான பயணம் எவ்வாறான சகிப்பு மற்றும் தியாகங்களை சுமந்தது என்பதையும் தன்னுடையதும் தன் துறை சார்ந்தவர்களினதும் அனுபவங்களின் ஊடாக சமகால தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் புரிய வைக்கும் வகையில் ஆதாரங்களை அடுக்கியுள்ளார். இலங்கையின் தேசிய வானொலியில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் 19 வயதில் உதவி தயாரிப்பாளராக பணியில் இணைந்து கொண்ட பி. விக்னேஸ்வரன் 34 வயதில் இலங்கையின் தேசிய தொலைக்காட்சி ரூபவாகினி தொடங்கப்பட்ட போது அதன் முதலாவது தமிழ் பிரிவு பொறுப்பாளராக நியமனம் பெறும் அளவுக்கு ஒரு சாதனையாளர். நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, அறிவிப்பாளராக, செய்தி வாசிப்பவராக, நாடக தயாரிப்பாளராக, தொலைக்காட்சியின் தமிழ் பிரிவு பொறுப்பாளராக என்று ஒலிபரப்புத் துறையில் அவருடைய பரிணாம வளர்ச்சி கடின உழைப்பினாலும் அவருடைய தனித்திறமையாலும் சாத்தியப்பட்டவை. மேலும் 1991 கனடாவிற்கு புலம்பெயர்ந்த பின்னர் பல பகுதி நேர தமிழ் வானொலிகளுக்கு ஆலோசகராகவும் நிகழ்ச்சி வழங்குனராகவும் தனது பங்களிப்பை வழங்கிய விக்னேஸ்வரன் 2000ஆம் ஆண்டு TVI எனும் முதலாவது 24 மணி நேர தமிழ் தொலைக்காட்சி தோற்றம் பெற்ற போதும் 2004ஆம் ஆண்டு தமிழர் நிர்வாகத்தில் CMR எனும் 24 மணி நேர பல் கலாச்சார பண்பலை 12 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு தோற்றம் பெற்ற போதும் உரிய பயிற்சிகளை வழங்கி நிகழ்ச்சி நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கி நெறிப்படுத்துவதிலும் தன்னுடைய அளப்பெரிய சேவைகளை ஆற்றிய ஒருவர். இவ்வாறு 50 ஆண்டுகளுக்கும் அதிகமான அவருடைய ஊடகத்துறை பயணம் எவ்வாறு சாத்தியப்பட்டது என்பது குறித்தும், அப்பயணத்தின் சாதனைகள் சோதனைகள் என்று அத்தனை அனுபவங்களையும் வாக்கு மூலமாக அவர் பதிந்துள்ளார். பொதுவில் ஓர் இறுக்கமான மனிதராக தோற்றமளிக்கும் பி. விக்னேஸ்வரன் அதிகம் உணர்வுகளை வெளிக்காட்டும் இயல்பற்றவர். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் என்று கூறும் அளவிற்கு அந்த வார்த்தை சிக்கனம் மிக்கவராகவும் மிகவும் அவதானமாக சொற்களை அளந்து பேசும் இயல்பினையும் கொண்ட ஒருவர். அவருடைய அதிகபட்ச உணர்வு வெளிப்பாடு அவ்வப்பொழுது புன்முறுவலாகவும் மெல்லிய சிரிப்பாகவும் வெளிப்படும். கோபத்தை அவருடைய குரலின் கடுமை அவ்வப்பொழுது காட்டிக் கொடுக்கும். ஆனால் தன்னை சுற்றி நடப்பவற்றை அவர் மிகவும் ஊன்றி அவதானிக்கின்றார் என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும். அவரிடமிருந்து இலகுவில் பாராட்டை பெற்றுவிட முடியாது. ஆயினும் ஒவ்வொருவர் குறித்தும் அவர் ஒரு கணிப்பு வைத்துள்ளார் என்பதனையும், அவருக்குரிய புள்ளிகளை மறைத்து வைத்துள்ளார் என்பதனையும் நம்மால் உணர முடிந்தது. அவருடைய அவ்வாறான கணிப்புகள் மற்றும் புள்ளிகளின் அறுவடையை இந்நூலின் சொற்களும் வசனங்களும் உள்ளத்தின் சாட்சியங்களாக மனந்திறந்து பேசியுள்ளன. எனினும் இந்நூல் சாமானிய வாசிப்பாளர்களையும் கவர்ந்திழுக்கும் ஓர் இலக்கிய படைப்பு அல்ல. மிகைப்படுத்தல்களற்ற தரவுகளையும் அனுபவங்களையும் காலத்தடங்களையும் ஆதாரமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் கவனமாக தெரிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் ஊடாக கண்ணியமாகவும் நேர்மையாகவும் கருப்பு வெள்ளையாக இந்நூலை விக்னேஸ்வரன் வடித்துள்ளார். இருப்பினும் தன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களையும் அனுபவித்து வாழ்ந்த ஒருவர் என்பதால் அவருடைய வரலாற்று காட்சிப்படுத்தலின் விவரிப்புகள் இலக்கிய படைப்புகளுக்கு நிகரான சுவையை இயல்பாகவே பெற்றுவிடுகின்றன. சுருங்க கூறின் கால கடிகாரத்தின் ஊடாக வாசகரை கடந்த காலத்திற்கு அவர் அழைத்துச் செல்கின்றார். அவரோடு நிழலாக அவர் காட்டும் உலகை நாம் காணச் சென்ற பிரமையை அவருடைய வர்ணிப்பின் வலிமை நம் மனத்திரையில் ஏற்படுத்தி விடுகிறது. இந்நூலில் தான் பதிக்கின்ற விடயங்கள் எவ்வித கலப்படமும் இல்லாத 100% உண்மை தரவுகளை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தரவுகளையும் ஆதாரங்களையும் தேடி திரட்டி அவற்றை ஆவண கோவைகளாக விக்னேஸ்வரன் பதிந்துள்ளார்.
தன்னுடைய வெற்றிகள் சாதனைகள் கூட சிறுதுளி சந்தேகமும் படிப்போருக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் பாடசாலை காலங்களில் பெற்ற சான்றிதழ்கள், நற்சான்று கடிதங்கள், அவற்றோடு தொடர்புடைய ஒளிப்படங்கள் என்று தன்னிடமுள்ள ஆதாரங்கள் அனைத்தையும் இந்நூலுடன் இணைத்துள்ளார். மேலும் தொழில்முறை ரீதியில் அவருடைய படிநிலை வளர்ச்சிகளின் போது கிடைத்த அங்கீகாரங்கள், பதவி உயர்வுகள், நிர்வாக மட்டத்திலான முக்கியமான தொடர்பாடற் கடிதங்கள் உட்பட்ட பிரதிகளையும் இணைத்துள்ளார். இதில் வியப்புக்குரியது என்னவெனில், இலங்கை வானொலியில் பணியாற்றுகின்ற போது தன்னுடைய தவறுகள் காரணமாக நிர்வாகத்தால் கண்டிக்கப்பட்டமைக்கான சான்றுகள் மற்றும் அபராதங்களை செலுத்திய காரணங்கள் என்று அனைத்தையுமே இந்நூலின் நம்பகத்தன்மைக்கு வலிமை சேர்க்கும் வகையில் அவர் சமர்ப்பித்துள்ளார். பொதுவாக இவ்வாறான சுயசரிதங்கள் எழுதப்படுகின்ற போது சுய தம்பட்டங்களையே முதன்மைப்படுத்தி தமக்கு இழுக்கை தருகிற விடயங்களை மறைத்து விடுவதே பொதுவிதி. ஆனால் அவ்வாறான பொதுவிதியை விக்னேஸ்வரன் இந்நூலில் உடைத்துள்ளார். பொதுவாகவே கலைத்துறை, ஊடகத்துறை என்று வருகின்ற போது போட்டிகளும் பொறாமைகளும் சூழ்ச்சிகளும் அதிகமாகவே நர்த்தனமாடும். நட்புடனும் அக்கறையுடனும் இருப்பவர்கள் என்று நாம் கருதுவோர் கூட சில வேளைகளில் நமக்கு விரோதமான போக்கை வெளிப்படுத்துவார்கள். அதிலும் குறிப்பாக விக்னேஸ்வரன் போன்ற உண்மை, நேர்மை, அறம், தொழிற்தரம், ஒழுக்கம், நேர முகாமைத்துவம் என்று இறுக பற்றி கொள்கின்ற மனிதர்களின் முதுகுக்கு பின்னால் எப்பொழுதுமே ஈட்டிகள் பாய்வதற்கு தயாராகவே இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் தாண்டி இத்துறையில் வெற்றி பெறுவதும் அங்கீகரிக்கப்படுவதும் நிலைத்து நிற்பதும் இமாலய சாதனைக்கு ஒப்பானது. இருப்பினும் வரலாற்று பதிவு என்று வருகின்ற போது தொழில்முறையில் சமகாலத்தில் தன்னோடு பணி செய்தவர்கள், தன்னை வழிநடத்தியவர்கள், துறை சார்ந்த போட்டியாளர்கள் என்று அனைவருடைய திறமைகளையும் தரம் தாழ்த்தாமல் அவர்களின் குறைகளை கூட கண்ணியமான சொல்லாடல்கள் ஊடாக தொழிற்தரத்தை மையமாக கொண்டு ஊடகத்துறைக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் நேர்த்திகளையும் நேர்மையுடன் பதிவு செய்துள்ளார். குறிப்பாக மறைந்தவர்கள் குறித்த உண்மைகளை மறைத்துவிட்டால் அந்த உண்மைகள் நிரந்தரமாகவே உறைந்துவிடும். ஆனால் மறைந்தவர்கள் குறித்தோ அல்லது இன்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்போர் குறித்தோ எதுவித அங்கீகாரமும் இல்லாமல் ஊடக அறத்தின் வழி நின்று விக்னேஸ்வரன் தனது மதிப்பீடுகளை பதிவு செய்துள்ளார். உதாரணமாக மூத்த அறிவிப்பாளர் KS ராஜா அவர்கள் குறித்தும் அவருடைய அறியப்படாத பக்கங்கள் குறித்தும் பல தரவுகளை பகிர்ந்துள்ளார். KS ராஜா என்ற ஆளுமை தனக்கான புகழை வணிக நோக்கில் முதன்மைப்படுத்தியிருந்ததால் அவருடைய தளமும் வளமும் மிகுந்த பெருமானம் மிக்கதாக மாறியிருக்கும் என்பதையும், அப்படி இருந்தும் KS ராஜா அவ்வாறு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தவில்லை என்பதையும் காரணங்களோடு விக்னேஸ்வரன் விளக்கியுள்ளார். இவ்வாறு பலருடைய வரலாற்று பக்கங்களின் சிறப்புகளையும் தனது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தரவும் மிக்கதாக கணிப்பீடுகளை அவர் செய்துள்ளார். விக்னேஸ்வரன் அவர்களின் இளமை காலம் அவருடைய வயதை ஒத்தவர்களில் இருந்து பல விடயங்களில் வேறுபட்டிருக்கிறது. பின்னாட்களில் ஒரு சிறந்த ஆளுமையாக உருவெடுப்பதற்கான அடித்தளங்களை அவருடைய அர்ப்பணிப்பு மிக்க பயிற்சிகள் வழங்கிவிட்டன என்றே கருத முடிகிறது. அவர் விவரித்துள்ள இளமைக்கால பயிற்சிகளும் முயற்சிகளும் எதிர்கால சந்ததிக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை பாடமாகும். தேகத்தை உறுதி செய்ய அவர் மேற்கொண்ட கடுமையான பயிற்சிகள் வியக்க வைக்கின்றன. அதிகாலை பொழுதில் கடற்கரை முதல் சுடுகாடு வரையான 1 கிலோமீட்டர் தூரத்தை 10 தடவைகள் சுற்றி வருதல், கிடங்கு வெட்டி பாய்ச்சல் பயிற்சி செய்தல் என்று அவருடைய வெறி கொண்ட பயிற்சி அவருக்கான அறுவடைகளை அள்ளி கொடுத்தது. சிறு வயதில் எல்லோரும் விளையாட்டாக பொழுதை கடத்த நினைக்கும் வயதில் அவர் விளையாட்டையே முதன்மை விருப்பாக கொண்டு கடுமையான பயிற்சிகள் ஊடாக போட்டிகளில் வென்று சாதனைகளை புரிந்துள்ளார். இது அவருக்கு பாடசாலை மட்டங்களிலும் கிராமிய மற்றும் மாவட்ட மட்டங்களிலும் மிகச்சிறந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது. மிக தீவிரமான விளையாட்டு வீரராக அவர் விளங்கியதால் அவரது உடலும் உள்ளமும் சிறு வயதிலேயே உறுதி பெற்றன. ஒருவருடைய உழைப்புக்குரிய அறுவடையும் அங்கீகாரமும் கிடைக்கின்ற போது
அது ஒரு வகையில் போதியாக உருவெடுத்துவிடும். அவ்வாறே விக்னேஸ்வரன் விடயத்திலும் அவருக்கு கிடைத்த வெற்றிகள் அவரை நிரந்தரமாகவே ஒரு கடுமையான பயிற்சியாளராகவும் முயற்சியாளராகவும் மாற்றிவிட்டன. மேலும் அவர் விளையாட்டில் தீவிர கவனம் செலுத்திய சமகாலத்தில் வாசிப்பு, பேச்சு, சிறுகதை, எழுத்து, நடிப்பு ஆகியவற்றிலும் மிகுந்த ஈடுபாடு காண்பித்து அவற்றிலும் சான்றிதழ்களை பெற்று தனது வயதை ஒத்தவர்கள் மத்தியில் தனித்துவமான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் மாணவ பருவத்திலேயே விக்னேஸ்வரன் பெற்றுவிட்டார். ஒரு கட்டத்தில் நாடகத்தின் மீதான அவரது ஈர்ப்பு அதிகரித்து பின்னாட்களில் தொழில்முறை ரீதியில் நாடக எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் உருவெடுத்து இலங்கையின் முதலாவது தொலைக்காட்சி நாடகத்தை தயாரித்த பெருமைக்குரியவராகவும் அவரை சாதனையாளராக்கியது. விக்னேஸ்வரனின் இளமை காலம் குறித்து இக்கட்டுரையில் கவனம் செலுத்துவதற்கு காரணம், சிறு வயதிலேயே சரியான மேற்பார்வையும் வழிகாட்டலும் கிடைத்துவிட்டால் சாதனையாளர்களை உருவாக்கிவிடலாம் என்பதற்கான சான்றாக விக்னேஸ்வரன் அவர்களின் வாழ்க்கை சரிதம் நம் சமூகத்திற்கு ஒரு சிறந்த ஆதாரம். அவருடைய கதை ஆரம்பிக்கும் 70 ஆண்டுக்கு முற்பட்ட காலம் இன்று நாம் தொலைத்துவிட்ட ஈழத் தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய கட்டமைப்பு மரபுகளின் செழிப்பை கண்முன் கொண்டு வருகிறது. நான் எனது என்றில்லாமல் நாம் நமது என்று அரவணைப்பும் அக்கறையும் நிறைந்து வாழ்ந்த சமூகம் நம்முடையது. இன்றைய நவீனத்துவமும் புலம்பெயர்வும் பொருளீட்டலுக்கான முன்னுரிமையும் நம்முடைய பந்தபாச வாழ்க்கை முறைகளையும் சமூக ஐக்கியத்தையும் வெகுவாகவே சிதைத்துவிட்டன. இந்நிலையில் ஒரு தனி மனிதரை சிறுவயதில் இருந்தே செதுக்குவதில் ஒரு காலத்தில் சொந்த பந்தங்களும் சமூகமும் எவ்வாறு பங்காற்றின என்பதனை விக்னேஸ்வரின் பதிவுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. இது ஒரு வகையில் சமூக கட்டமைப்பின் வரலாற்று தடயங்களை நமக்கு மீள நினைவூட்டுகின்றன. தன்னுடைய வளர்ச்சியில் பெற்றோருக்கு அப்பால் தன்னுடைய தாய்மாமனும் சிறிய தாயும் அம்மம்மாவும் எவ்வாறு பங்காற்றினர் என்பதை சம்பவங்களுக்கூடாக விவரிக்கிறார். தாய்மாமனிடம் வாங்கிய பூவரசம் தடி அடியின் அனுபவம் முதல் கண்டிப்பும் ஒழுக்கமும் எவ்வாறு தனது வாழ்வை நேர்வழிப்படுத்தியது என்பதை மனதை தொடுகிற வகையில் சித்தரித்துள்ளார். மேலும் நண்பர்களும் ஆசிரியர்களும் அயலவர்களும் என்று சமூக அக்கறை கொண்ட சமூக கட்டமைப்பின் சிறப்புகளையும் தன் அனுபவங்களின் ஊடாக பகிர்ந்துள்ளார். இவ்வாறான சமூக வாழ்க்கை முறைகளின் கதைகளை எதிர்கால சந்ததி இதுபோன்ற பதிவுகள் ஊடாக மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்பதே சமகாலத்தின் கசப்பான உண்மை. சிறுவயது முதலே தான் இலக்கு வைத்த விடயங்களுக்காக கடுமையாக உழைப்பது விக்னேஸ்வரனின் இயல்பு என்ற போதிலும் மிக நேர்த்தியான திட்டமிடல்கள் ஊடாகவும் கணிப்புகள் ஊடாகவும் நடைமுறை சாத்தியமான அணுகுமுறைகள் ஊடாகவும் தனது இலக்குகளை அவர் எட்டியுள்ளார். ஆனால் ஊடக பயணம் என்பது அவருடைய இலக்குகளின் ஒன்றாக வரையறுக்கப்படவில்லை. எனினும் குடும்ப சூழல் காரணமாக உயர்தரம் படிக்கும் போதே ஒன்றோடு ஒன்று தொடர்பற்ற 3 துறைகளில் ஒன்றை தெரிவு செய்ய முனைந்து சந்தர்ப்ப வசத்தாலும் அவருடைய இளமைக்கால சாதனைகள் திறமைகள் காரணமாகவும் இலங்கை வானொலியில் இணைந்து கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. அதுவே அவரது லட்சிய பாதையாக பின்னர் அவருடைய வாழ்வோடு ஒட்டி கொண்டது. அதன் விளைவு ஈழத்தமிழ் உலகு ஓர் ஊடக ஆளுமையை பிரசவித்தது. ஒலிபரப்பும் பி. விக்னேஸ்வரனை கண்டங்கள் கடந்தும் தத்தெடுத்து கொண்டன. அவருடைய ஊடக வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதுகளையும் எவ்வாறு இரசித்தார், நேசித்தார், சவால்களை எதிர்கொண்டார், சூழ்ச்சிகளையும் சூதுவாதுகளையும் கடந்து சென்றார், சாதனை படிகளை எட்டி பிடித்தார் என்பதனை இந்த நூலின் பல அத்தியாயங்கள் ஊடாகவும் அனுபவ பாடம் ஊடாகவும் விக்னேஸ்வரன் விளக்கியுள்ளார். முன்னரே குறிப்பிட்டது போல ஊடக வாழ்க்கை என்பது அர்ப்பணிப்பு மிக்கது. அதனை அதற்கே உரிய மரியாதையுடன் கற்றுக்கொண்டால் அது உங்களை ஆட்கொண்டுவிடும். பணிவும் பக்தியும் உழைப்பும் பயிற்சியும் தேடலும் இருக்குமாயின் இத்துறையில் தனி முத்திரை பதிக்கலாம். அவ்வாறே விக்னேஸ்வரனின் ஊடக பயணம் விதையில் இருந்த விருட்சமானது.
தன்னை வழிநடத்தியவர்களிடமிருந்து ஒலி ஊடக மரபுகளையும் ஒலிபரப்பு இலக்கணத்தையும் விக்னேஸ்வரன் முறைப்படி கற்றுக்கொண்டார். தயாரிப்பாளருக்கான பயிற்சிகள், அறிவிப்பாளருக்கான பயிற்சிகள், செய்தி வாசிப்பாளருக்கான பயிற்சிகள், ஒலிப்பதிவுகளுக்கான பயிற்சிகள், நிகழ்ச்சிகளுக்கான பிரதியாக்க பயிற்சிகள், நாடக நெறியாள்கைக்கான பயிற்சிகள், ஒளியமைப்பு பயிற்சிகள், வானொலி தொலைக்காட்சி நிர்வாக நெறிமுறைகளுக்கான பயிற்சிகள் என்று அனைத்தையும் ஆதி முதல் அந்தம் வரை அவர் கற்றுக்கொண்டார். அதன் காரணமாகவே இள வயதிலேயே ஒரு தொலைக்காட்சியின் தமிழ் பிரிவு பொறுப்பதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டார். இதன் விளைவாக ஈழத் தமிழர்களுக்கான தொழில்முறை ஊடக கட்டமைப்புகளை புலத்தில் உருவாக்கும் பணிகள் வேகம் பெற்ற காலத்தில் கனடாவில் டிவிஐ தொலைக்காட்சி மற்றும் CMR பல் கலாச்சார பண்பலை ஊடகங்கள் உருவாக்கப்பட்ட போது அவருடைய புலமைத்துவம் நிகழ்ச்சி நிர்வாக கட்டமைப்புகளை தொழிற்தரம் மிக்கதாக மேம்படுத்தின. அதேபோன்று தமிழர் தாயகத்தில் தமிழருக்கான தேசிய தொலைக்காட்சி உருவாக்க பணிகள் மேம்படுத்தப்பட்ட போது அங்கும் அவருடைய நேரடி பிரசன்னமும் ஆலோசனைகளும் அப்பணிகளுக்கு வலு சேர்த்தன. ஆகவே தொழிற்தரம் மிக்க தமிழர்களுக்கான தேசிய ஊடக கட்டமைப்புகளை உருவாக்கும் பணிகளில் விக்னேஸ்வரனின் சேவையும் வழிகாட்டலும் பங்களிப்பும் அளப்பெரியது. 1990களின் பிற்பகுதியில் தென்னிலங்கையில் தோற்றம் பெற்ற தனியார் வானொலிகள் தமிழின் செழுமைக்கு இழிவை ஏற்படுத்தி அதன் சுயத்தை, அதன் சிறப்பை அளிக்க முற்பட்ட வேளையில் ஏறத்தாழ சமகாலத்தில் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் நிழல் அரசாங்க கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழும் நாடுகளிலும் தமிழர்களுக்கான தரமிக்க ஊடக தேவைகள் அதிகரித்து மரபு வழி ஊடக உருவாக்கங்கள் பெருக்கம் கண்டன. அவற்றில் கனடாவில் உருவாக்கம் பெற்ற கணிசமான வானொலிகளின் வளர்ச்சியில் விக்னேஸ்வரனின் பங்களிப்பு போற்றுதலுக்குரியது. எனினும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரான நிலைமைகள் நம்முடைய தொழிற்தரம் மிக்க ஊடக கட்டுமானங்களை கணிசமாகவே தகர்த்து விட்டதாகவே கருத முடிகிறது. இன்று தென்னிந்திய ஊடகங்களுக்கு போட்டியாக தமிழ் மொழியை பணயம் வைத்து புதுமைகள் செய்ய ஊடகங்கள் துணிந்துவிட்டன. இந்நிலை நமக்கு ஏன் மொழி, நமக்கு ஏன் அடையாளம், நமக்கு ஏன் கலாச்சாரம் என்ற கேள்விகளை எழுப்புகின்றன. மறுபுறத்தில் நவீன தொழில்நுட்ப மாற்றங்கள் ஊடகத்துறையின் கதவுகளை அகலத் திறந்து குடிசை கைத்தொழில்களாக அவை உருவெடுத்து விட்ட நிலையில் எவ்வித தகுதியோ தகைமையோ அற்றவர்களும் சமூக ஊடகம் என்ற நவீன தொழில்நுட்ப வசதி கொண்டு ஊடகவியலாளர்கள் என்ற சுய பிரகடனங்களோடு பலம் பெறுகின்ற காலம் மெலிந்து விட்டது. இந்நிலை நம் ஊடகத்துறைக்கு மிக பெரும் நலிவை மட்டுமல்ல அபகீர்த்தியையும் ஏற்படுத்தி வருகின்றன. இவ்வாறான மாற்றம் உலகியல் சார்ந்த விளைவு என்ற போதிலும் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் வாழ்தலுக்காகவும் தொடர்ந்து போராடி வரக்கூடிய ஒரு சிறிய இனக்குழுமத்திற்கு சர்வதேச நியமங்களுக்கேற்ப ஆக்கங்களை தரக்கூடிய பக்கபலமாக விளங்கக்கூடிய வீரியமிக்க ஆயுதமான ஊடகத்துறையை மீண்டும் தொழிற்தரம் மிக்கதாகவும் மொழி செழுமையை பிரதானமாக கொண்டவையாகவும் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ஒரு வரலாற்று கடமையாகும். ஆனால் சமகாலத்தில் வணிகமே பிரதானம் என்ற வேட்கையில் சமூகம் ஓடிக்கொண்டிருக்கையில் ஊடக அறம் குறித்தோ அதனது தரம் குறித்தோ அக்கறைப்படாத சமூக கட்டமைப்பு உருவாகி வருகிறது. ஏதோ பொழுதை கழிப்போம், பொழுதை கழிப்போடு கடப்போம் என்ற மனநிலையே சமூகத்தில் மேலோங்கி இருக்கிறது. விக்னேஸ்வரன் குறிப்பிடுவது போல ஒரு காலத்தில் மக்களுக்கான ஊடகங்கள் இருந்த நிலை மாறி தற்போது மக்களின் ஊடகங்கள் பெருகிவிட்ட நிலையில் மக்களுக்கே ஊடகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நம் சமூகத்துக்கு பயன் தரு நவீன மாற்றங்களோடு கூடிய தேர்ந்த ஊடக மரபுகளை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் சமகாலத்தில் ஸ்மார்ட் போன் பயனராகவோ அல்லது அதனை ஒரு படைப்பாக்க கருவியாகவோ வரித்து கொண்டோர் அனைவரும் இந்நூலை படிப்பது அவசியம் என்று கருதுகிறேன். ஊடக சீரழிவு என்பது நவயுகத்தின் பொதுவிதி என்று நாம் புறக்கணித்துவிட முடியாது.
அதனுடைய கட்டற்ற சிதைவுகளை தடுப்பதற்கான கடிவாளங்களை நாம் உடனடியாக போட்டாக வேண்டும். நாம் நமது செழுமைமிகு அடையாள சிதைவுகளை உரிய நேரத்தில் தடுக்காமல் தொலைத்துவிட்டு இன்று அழுது கொண்டிருப்பவர்கள். இவ்வாறுதான் இன்றைக்கு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னர் தனியார் பண்பலைகள் தென்னிலங்கையில் கோலோச்சத் தொடங்கிய போது நம் பெருமைமிகு ஒலிபரப்பு பாரம்பரியம் சிதைக்கப்பட்டு நம் செழுமை தமிழ் சீரழிக்கப்பட்டது. தமிழை இலகுபடுத்துகிறோம் என கூறிக்கொண்டு வட்டார வழக்கு என்றும் பேச்சு தமிழ் என்றும் புதுமை புகுத்தி பாரம்பரிய தமிழ் ஒலிபரப்பு மரபுகளை இழிவுபடுத்தினர். விளைவு, நாம் உயர்வாக போற்றிய ஈழத்தமிழ் ஒலிபரப்புக்கென தனி முத்திரை பதித்த சீர்தமிழை நம் கண்முன்னே தனியார் பண்பலைகள் துகிலுரித்தன. ஆயினும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் செழுமையான தமிழ் ஒலிபரப்பு பாரம்பரியத்தை பேண முற்பட்ட போதிலும் அவ்வாறானவர்கள் ஒலிபரப்பு அரங்கிலிருந்து படிப்படியாக அகன்றனர் அல்லது அகற்றப்பட்டனர் என்பது வரலாறு. அதன் அடுத்த பரிணாமமாக ஈழத்தமிழர்களின் மொழி வழக்கும் மொழி வளமும் சுயமிழந்து சென்னை தமிழ் எனும் பன்னித்தமிழ் வானொலிகளில் கோலோச்சுகின்றன. இதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள் என்று போலி கற்பிதம் செய்து கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்று சென்னை வானொலிகளின் பிரசவங்களை ஈழத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் கண்ணீருடன் சகிக்கும் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இவ்வாறான விஷ விதைப்புகளுக்கு மத்தியில் சுய பொறுப்பின் பிரகாரமும் சுய ஒழுக்கத்தின் அடிப்படையிலும் நம் பாரம்பரிய செழுமை தமிழ் ஒலிபரப்பு மரபை பேண முனைவோர் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் நம் தாய்மொழியும் அதன் செழுமையும் நமக்கே அந்நியமாக தோன்றும் நிலை திட்டமிட்டே விதைக்கப்பட்டுள்ளது. இன்று ஈழத்தில் பல இளையவர்கள் மத்தியில் வட்டார வழக்குகள் கூட வழக்கிழந்து சென்னை தமிழ் பயன்பாடே அன்றாட உரையாடல்களில் தாக்கம் செலுத்துகின்ற நிலை. ஈழத்தமிழர்கள் படிப்படியாக சுயமிழந்து வருவதை அம்பலப்படுத்துகிறது. எனவே தரமிக்க ஊடக படைப்புகளை அங்கீகரிப்பது, தரமற்ற ஊடக படைப்புகளை நிராகரிப்பது என்ற புலமை தளத்தில் நின்று மக்கள் சிந்திக்கும் புரிதலை பெறுவதற்கு இவ்வாறான புத்தகங்களை சாமானிய மக்களும் படித்தல் சமூக பொறுப்பும் கூட. சமகாலத்தில் ஊடகத்துறை சார்ந்து கற்றோருக்கும் முறையான பயிற்சிகளை பெற்றோருக்கும் வாய்ப்புகளற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தடி எடுத்தவன் எல்லாம் சண்டைக்காரன் என்பது போல தொலைபேசி வைத்திருப்போர் எல்லாம் ஊடகக்காரர் என்ற கோமாளி வித்தைக்காரர்களின் எண்ணிக்கை புற்றீசல்கள் போல பெருகிவிட்டன. பொழுதுபோக்குகள், கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள், விழாக்கள், வினோதங்கள் சார்ந்த பதிவுகளை படைப்புகளை வழங்குவோர் தம்மை தாமே ஊடகவியலாளர்கள் என்று தம்பட்டம் அடிக்கின்ற இழிநிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தரத்தையும் தரமற்றவைகளையும் பகுத்தறிய முடியாத சமூக கட்டமைப்பை சமூக ஊடகங்கள் ஏற்படுத்திவிட்டன. மேலும் மரபுசார் ஒலிபரப்பு ஊடகங்களில் பலவும் கேளிக்கை வினோத பொழுதுபோக்கு அம்சங்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கின்றன. அநேகமான வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பு கருவிகளை இயக்குவதே கொன்சோல் ஆபரேஷன் அறிவிப்பாளர்களின் அடிப்படை தகைமையாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. மொழி தகைமை, மொழி செழுமை, பொது அறிவு, அரசியல், சமூக நடப்பு, விவகார ஞானம் குறித்த திறன் தேர்வுகளை வானொலிகள் புறக்கணித்து வருகின்றன. பாடல்களை ஒலிபரப்புதல், விளம்பரங்களை ஒலிபரப்புதல், தரப்படும் அறிவித்தல்களை சென்னை தமிழிலோ அல்லது வாயில் வருகின்ற தமிழிலோ ஒப்புவித்தல், சினிமா தகவல்கள் மற்றும் கிசுகிசுக்களால் வானொலிகளை நிரப்புதல், நேயர்களுடன் கண்டதையும் உரையாடுதல் என்பனவே அறிவிப்பாளருக்கு போதுமானவை என்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலை என்பது ஒரு காலத்தில் ஒலிபரப்பில் கோலோச்சிய ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள சாபம் என்றே எண்ண தோன்றுகிறது. முக்கித்தக்கி குரலை வளைத்து நெளித்து தம்மை சென்னையின் சிங்காரர்களாகவும் சிங்காரிகளாகவும் காண்பிக்க சமகாலத்து ஈழத்தமிழ் அறிவிப்பாளர்கள் பலரும் படும் பாட்டை சகிக்க முடியவில்லை. தம் சுயமிழந்து சொந்த நடை மறந்து அன்ன நடை பயில்கின்றனர் நம் ஈழத்து அறிவிப்பாளர்கள். எனவே இன்று ஊடக மரபுகள், தகைமைகள், நெறிமுறைகள் என்பன குறித்த
புரிதல்களை மேம்படுத்துவதற்கு விக்னேஸ்வரனின் நினைவு நல்லது போன்ற நூல்கள் தேவை அவசியம். ஆனால் அவ்வாறான பல படைப்புகளுக்கு நிகரான படைப்பை தனது ஒரு நூலின் மூலம் விக்னேஸ்வரன் பூர்த்தி செய்துள்ளார். இதற்கு மேல் ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஈழத்தமிழர்கள் கோலோச்சிய வானொலி ஊடகத்துறை குறித்தும் அதனுடைய துணை பிரிவான தொலைக்காட்சி ஊடகத்துறை குறித்தும் இவ்வளவு துல்லியமான வரலாற்று தரவுகளை யாரும் தந்துவிட முடியும் என்று நான் கருதவில்லை. ஒரு கால கடிகாரமாக நின்று நிலம் முதல் புலம்பெயர் தேசம் வரை ஈழத்தமிழ் ஊடகப் பிரிவின் வரலாறுகளையும் அதனோடு தொடர்பு பட்டவர்களின் பங்களிப்புகளையும் உள்ளடக்கிய வரலாற்றை 7 ஆண்டுகால அர்ப்பணிப்பு மிக்க பணியின் மூலம் ஒரு ஆவணப்படைப்பாக விக்னேஸ்வரன் நம் சமூகத்திற்கு பரிசளித்துள்ளார். ஆண்டுகள் செல்ல செல்ல இந்நூலின் தேவையும் பெறுமதியும் அதிகரித்தே செல்லும். ஈழத்தமிழர்களின் ஒலி ஊடக வரலாற்றை ஆய்வுக்குட்படுத்த விரும்புவோர், அறிந்து கொள்ள முனைவோர் அனைவரும் இந்நூலை தவித்துவிட்டு தம் தேடல்களுக்கான விடைகளை தேட முடியாது. இந்நூல் சுயமரியாதை மீது அதீத அக்கறை கொண்ட ஓர் ஊடகரின் சுயசரிதம் என்ற போதிலும் சுயமரியாதை வேண்டி நிற்கின்ற சமூகத்துடன் கூடவே பயணித்து அவர்களின் கதைகளையும் தன்னுள் அடக்கியுள்ள தரவு பெட்டகம். நாம் மொழியை நேசித்தவர்கள், அந்த மொழியை கவசமாக கொண்டு குதிரைகளாக வாழ்ந்தவர்கள் இன்று கழுதைகளாக உருமாறி வருகிறோம். இந்த இழிநிலை மாற்றத்தை தடுக்க சமூகமாக சிந்திப்போம். அவ்வாறான சிந்திப்பின் தூண்டுதலுக்கும் ஆக்கம் தரும் ஊடக மரபுகளை மீட்டெடுக்கவும் இந்நூல் ஒரு முதல் விதை என்று நம்புவோம். இந்நூல் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் நூலகங்களிலும் தமிழை நேசிக்கும் ஒவ்வொரு தமிழரின் இல்லங்களிலும் இருக்க வேண்டியது மட்டுமல்ல, படிக்கப்பட வேண்டியது என்பதே எனது விருப்பமும் கூட. இந்நூலை ஆக்கிய பி. விக்னேஸ்வரனுக்கு ஒரு மாணவராக மீண்டும் எனது மனமார்ந்த நன்றி.